இந்திய திரையுலகில் 40களின் இறுதியில் துவங்கி தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்த கதாநாயகி என்ற அடையாளத்தை தாண்டி நடிகை என்ற கலைஞரின் ஆளுமையை நிரூபித்தவர்களில் முக்கியமானவர் சௌகார் ஜானகி. பல்வேறு கதாபாத்திரங்கள் மூலம் நம் மனதில் பதிந்தவர் இன்று உடல்நலக் குறைவு காரணமாக காலமாகியிருக்கிறார். 7 தசாப்தங்களுக்கும் மேலாக தொடர்ந்து திரைத்துறையில் பயணித்த அவரின் சினிமா பயணமும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என மொழி எல்லைகள் இன்றி ஆற்றிய நடிப்பு பயணமும் முக்கியமானது. சினிமாவில் பல பாத்திரங்களில் நடித்த சௌகார் ஜானகியின் கலை பயணம் நேரடியாக சினிமாவில் தொடங்கவில்லை. ஜானகி சிறு வயதில் ரேடியோ நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்தார். அதன் மூலம் அவரது குரல் மற்றும் பேச்சு திறனால் கவனத்தை ஈர்த்தார். 15 வயதான ஜானகி குரலை கேட்ட இயக்குனரும் தயாரிப்பாளருமான P.N. ரெட்டி அவரை நேரில் சந்தித்து தான் தயாரிக்கும் குணசுந்தரி படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுக்க முன்வந்தார். இதில் ஜானகியின் பெற்றோருக்கு விருப்பம் இல்லாததால் உறவுக்கார பையனுக்கு இவரை மனமுடித்து வைத்தனர். திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கு நிரந்தரமான வேலை இல்லாததால் குடும்பம் பொருளாதார சிரமத்தை சந்தித்தது. அப்போது P.N. ரெட்டி சொன்ன சினிமா வாய்ப்பு நினைவுக்கு வரவே இருவரும் சென்னை வந்து P.N. ரெட்டியை சந்திக்கிறார்கள். ஜானகியின் குடும்ப நிலையை புரிந்து கொண்ட P.N. ரெட்டி தன் சகோதரர் நாகி ரெட்டி தயாரித்து வந்த ஷவுகரு படத்தில் நடிக்க வைக்க சொல்லி ஜானகிக்கு சிபாரிசு செய்கிறார். இயக்குனர் L.V. பிரசாத், கதாநாயகன் N.T. ராமாராவ். ஜானகிக்கு அந்த படத்திற்காக 2500 ரூபாய் சம்பளம் கிடைத்துள்ளது. பின்னாட்களில் அவரது முதல் பட பெயரான ஷவுகாரு ஜானகியின் பெயருடன் முன்னொட்டாக ஒட்டிக்கொள்ள பின்னர் சௌகார் ஜானகி என்றே நிலைத்து போனது. அப்போது அவருக்கு வயது சுமார் 18. ஆரம்பத்திலேயே கதாநாயகியாக அறிமுகமான அவர் மிக விரைவிலேயே தெலுங்கு மற்றும் தமிழ் திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக வலம் வந்தார். தனது 2வது படத்தின் மூலமே தமிழ் சினிமாவில் கால் பதித்தார் சௌகார் ஜானகி. T.R. சுந்தரம் தயாரித்து இயக்கி 1952 வெளியான விளையாபதிதான் அந்த படம். இதன் மூலம் தமிழ் சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கி அந்த காலகட்டத்தில் தமிழ் திரை உலகில் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்த அவர் படிப்படியாக முன்னணி கதாநாயகிகளில் ஒருவராக உயர்ந்தார். பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், புதிய பறவை, மோட்டார் சுந்தரம் பிள்ளை, பணம் படைத்தவன் போன்ற படங்கள் அவரது நடிப்பு திறனின் பல்வேறு பரிணாமங்களை வெளிப்படுத்தின. குறிப்பாக புதிய பறவை அவரது திரை பயணத்தில் முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. அழுத்தமான கதாபாத்திரம், நல்ல நடிப்பு மற்றும் திரை ஆளுமை ஆகியவற்றால் அந்த படம் அவருக்கு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கியது. முன்னணி நாயகியாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகையாகவும் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கினார். 1970களுக்கு பிறகு குணச்சித்திர மற்றும் முக்கியமான துணை கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கினார். ஆனால் அது அவரது திரை பயணத்தில் வீழ்ச்சியாக அமையவில்லை. மாறாக ஒரு நடிகையாக அவரை இன்னும் உயர்த்திய கட்டமாகவே அமைந்தது. சௌகார் ஜானகியின் திரை பயணத்தில் இயக்குனர் K. பாலச்சந்தருக்கு தனி இடம் உண்டு. மேடையில் நாடகங்கள் மூலம் உருவான அந்த கூட்டணி பின்னர் சினிமாவிலும் தொடர்ந்தது. பெண்களின் மனநிலை, குடும்ப உறவுகள், சமூக மாற்றங்கள் போன்றவற்றை மையமாக கொண்ட கதைகளில் சௌகார் ஜானகியின் நடிப்பு மிகவும் இயல்பாக பொருந்தியது. எதிர்நீச்சல், பாமா விஜயம், இரு கோடுகள், காவிய தலைவி போன்ற படங்களில் அவர் ஏற்ற கதாபாத்திரங்கள் ஒரு நடிகையின் திறமைக்கு வயது அல்லது கதாநாயகி அந்தஸ்து தடையல்ல என்பதை நிரூபித்தது. இரு கோடுகள் திரைப்படத்தில் நடித்ததற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்றார். காமெடியிலும் தன்னால் அசத்த முடியும் என சௌகார் ஜானகி நிரூபித்த படம் தில்லுமுல்லு. ரஜினிகாந்த் நடித்த தில்லுமுல்லு திரைப்படம் சௌகார் ஜானகியின் மற்றொரு முகத்தை ரசிகர்களுக்கு காட்டியது. அவரது நீண்ட பயணத்தில் பெரும்பாலும் தீவிரமான மற்றும் குணச்சித்திர வேடங்களே பேசப்பட்டாலும் தில்லுமுல்லு போன்ற படங்களில் அவரது நகைச்சுவை உணர்வும் டைமிங்கும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டன. நடிகையாக மட்டுமே தன் பங்களிப்பை கொடுத்த சௌகார் ஜானகி தயாரிப்பாளராகவும் களமிறங்கிய படம் காவிய தலைவி. இது அவரின் முக்கியமான படைப்புகளில் ஒன்று. இதில் அவர் தாய் மற்றும் மகள் என இரட்டை வேடத்தில் நடித்தார். சௌகார் ஜானகியின் கலை பயணம் சினிமாவுடன் மட்டும் முடிந்துவிடவில்லை. அவர் நாடக மேடையிலும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்துள்ளார். பல்வேறு ஆதாரங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான மேடை நாடகங்களில் பங்கேற்றதாகவும் சில ஆதாரங்கள் 3000த்திற்கும் மேற்பட்ட நாடக நிகழ்ச்சிகளில் நடித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இதனால் சினிமா, நாடகம், வானொலி என பல்வேறு ஊடகங்களில் தனது நடிப்பு திறனை வெளிப்படுத்திய அரிய கலைஞராக அவர் திகழ்கிறார். இத்தகைய நடிகைக்கு விருது, அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்குமா? தமிழக அரசு
அரசின் கலை மாமணி, தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் உள்ளிட்ட பல்வேறு அங்கீகாரங்களை அவர் பெற்றுள்ளார். 2013இல் சைமா வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டது. அவரது பல தசாப்த கால கலைப்பணிக்கு இந்திய அரசின் மிக முக்கியமான அங்கீகாரங்களில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது 2022இல் வழங்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கிய நிகழ்வும் அதிகாரப்பூர்வமாக பதிவாகியுள்ளது. சவுகார் ஜானகியின் சிறப்பு என்னவென்றால் அவரது பயணம் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையுடன் முடிந்துவிடவில்லை. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடித்தவர். பின்னர் ரஜினிகாந்த் போன்ற அடுத்த தலைமுறை நட்சத்திரங்களுடனும் பணியாற்றினார். அதன் பின்னர் கார்த்தி, ஜோதிகா நடித்த தம்பி மற்றும் சந்தானம் நடித்த பிஸ்கோட் போன்ற படங்களிலும் தோன்றினார். அதுதான் தமிழில் அவர் நடித்த கடைசி திரைப்படம். தெலுங்கில் சந்தோஷ் சோபன் நடித்த அன்னி மஞ்சி சகுனாமுலே படம்தான் திரை பயணத்தில் அவரது கடைசி படம். சவுகார் ஜானகியின் சினிமா வாழ்க்கை என்பது வெறும் படங்களின் எண்ணிக்கையால் அளக்கக்கூடியதல்ல. கதாநாயகி, குணச்சித்திர நடிகை, நகைச்சுவை நடிகை, நாடக கலைஞர், தயாரிப்பாளர் என கலைத்துறையில் பல பரிணாமங்களை தொட்டவர். சினிமாவில் பெண்களின் இடம் இன்றைய அளவுக்கு விரிவடையாத காலத்தில் தனது திறமையால் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கினார். சவுகார் என்ற பெயர் ஒரு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி சவுகார் ஜானகி என்ற அடையாளத்தை உருவாக்கி பல தலைமுறைகளின் நினைவுகளில் பதிந்து விட்டார். 7 தசாப்தங்களை தாண்டிய இவரது பயணம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையின் வளர்ச்சியை மட்டுமல்ல, இந்திய சினிமா மாறிய விதத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு வரலாறு.